திமுக எந்த கோணத்தில் இதை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையை கூடாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் முடிவுக்கு வருவதுதான் இதில் மிகுந்த வேடிக்கையாகவும் மிகப்பெரிய அரசியலை திமுக செய்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இது போன்ற முன்னெடுப்புகளை காவல்துறையினுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 3 பேர் பலி. ஆமாம், நீங்கள் சிபிஐ வச்சு விசாரிச்சுக்கோங்கன்னு ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியதானே? ஏன் அதில் போய் இவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எங்கள் அதாவது காவல்துறையில் உயரதிகாரிகள் அதற்குள் வரக்கூடாது என்றும் சொல்வதே எவ்வளவு வேடிக்கை, கேலியும் கிண்டலும் நிறைந்ததாக இருக்கிறது. இத்தனை பேரிடம் உடல் உறுப்புகள் கிட்னி எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பதபதைத்திருக்கணும் சார். எங்கேயாவது அது போன்று பதபதைச்சாங்களா? திமுகவினுடைய அந்த எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில் எத்தனை உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுன்னா இன்னைக்கு காலையில் எடுத்தா சாயந்தரம் எடுத்துடலாம். அப்ப எடுக்க வேண்டிய இடத்துல நாங்க போய் எடுக்க முடியுமா? அந்த ஒரு இதுக்குள்ள அத்துமீறி காலதாமதமாக 7 மணிக்கு வந்ததுதான் இந்த இறப்புக்கு காரணம் என்று அவர் எப்படி சொல்லுவாங்க? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர் அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் 3 வழக்கில் ஒரு சம்மட்டி அடியை அடிச்சிருக்காங்க. அந்த 3 வழக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல் வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்க சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. இரண்டாவது கிட்னி திருட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மூன்றாவதாக கரூர் அந்த துயர சம்பவத்திலும் பொதுமக்கள், அதை பாதிக்கப்பட்ட மக்கள் தாக்கல் செய்த மனுவை ஏற்ற உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உள்ளது. இந்த 3 வழக்கையும் ஒரு வழக்கறிஞரா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 3 வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்புகள் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்புகள். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 3 வழக்குகளையும் திமுக எந்த கோணத்தில் இதை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையை கூடாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் முடிவுக்கு வருவதுதான் இதில் மிகுந்த வேடிக்கையாகவும் மிகப்பெரிய அரசியலை திமுக செய்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது. குறிப்பாக இந்த வழக்குகளில் என்கொயரி ஏஜென்சிஸ் தமிழ்நாடு காவல்துறையா அல்லது சிபிஐயா என்பதில் ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய போராட்டம், சட்ட போராட்டம் ஏன் திமுக செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி. திமுக மீன்ஸ் இந்த அரசு செய்ய வேண்டும்னே வச்சுக்கோங்களேன். இந்த அரசு காவல்துறையை தன் வசம் வைத்திருப்பதனால இது போன்ற முன்னெடுப்புகளை காவல்துறையினுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும், இது போன்ற நிகழ்வுக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் ஸ்டாலின். இன்றைக்கு அவர் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்கிறது. இதற்கு இடையில கூட சிபிஐ நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம்லாம் இடையில ஒரு தீர்மானம்லாம் போட்டாங்க. ஆனால் அஜித்குமார் மரணம் வந்தபோது அவர்களே வாலண்டியராக சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவு போடுறேன்னு சொன்னாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி, அதாவது அஜித்குமார் காவல் நிலையத்தில் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற போது அந்த வழக்கில் சிபிஐ உத்தரவுக்கு ஏன் இந்த ஸ்டாலின் அரசு உத்தரவிட்டது? எதற்காக பண்ணுறீங்க? அதில் காவல்துறையினுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் சிபிஐக்கு எதிர்கட்சிகள் நாங்கள் தொடர் கோரிக்கை வைத்தின் அடிப்படையில் அதை மாற்றிருக்கீங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இவர்கள் செய்கின்ற இந்த என்கொயரியில், இந்த விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை தீர்க்கமர விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. ஏன் உத்தரவிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் திருவேங்கடம் என்பவர் இதில் என்கவுண்டரில் உடனடியாகவே சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு ரவுடி ராகேந்திரன் மருத்துவமனையில் அவரும் இந்த எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிற அந்த நிலைமை வரும்போது மருத்துவமனையில் திடீரென்று உயிரிழந்து விடுகிறார். இப்படி இதற்குள் இன்னும் அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டவர்களும் இருப்பார்களோ என்கின்ற கேள்வி, சந்தேகங்கள் இது எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடமே எழுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 3 பேர் பலி. ஆமா.
அப்ப இப்படி தொடர் பலிகள், அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடியவர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். அப்ப அவர்களுடைய இறப்புகள் எல்லாம் இப்போ குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரைக்கும் ஒரு விட்னஸ்ங்கிறது அவ்வளவு மிக மிக முக்கியம். அவ ஏன், எதற்கு, எப்படி தொடர்பு, வேறு என்ன தொடர்பு, இதையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் நாம எடுக்க முடியும். ஒன்ஸ் அவர் இறந்துட்டாருன்னா அதிலிருந்து நாம வேற எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அப்ப இதுல எவ்வளவு அதிமுக்கியம் வாய்ந்த நிகழ்வுகள்ல வந்து கைதிகள் என்கவுண்டர் பண்ண கஸ்டடியில இருக்கும்போது என்கவுண்டர் பண்றது, இல்ல விசாரணை கைதிகள் இறப்பது இப்படிங்கிறதெல்லாம் இந்த வழக்குக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியும். அந்த நிலையில் இருக்கிற போது தான் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்றார் என்றால், இந்த அரசு காவல்துறையின் மீது அவருக்கு விசாரணையின் மீது ஒட்டுமொத்த நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் இந்த காவல்துறை. இந்த காவல்துறையை நிர்வகிப்பது யார் என்று சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்ப இவர்கள் இருவரும் சரிவர இறந்தவரின் குடும்பத்திற்கு நம்பிக்கையை, விசாரணை சீராக சரியாக போகிறது என்கின்ற எண்ணத்தை கடத்தாததின் விளைவு அவர் அந்த மனுவை போட்டு சிபிஐ விசாரணை கேட்கிறார். இதுல நீங்க ஏன் வந்து சரிப்பா எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நீங்க சிபிஐ வச்சு விசாரிச்சுக்கோங்கன்னு ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியதானே? ஏன் அதுல போய் இவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு இந்த இந்த என்கொயரியில் இந்த இதுல ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? சிபிஐ விசாரணை ஏன் திமுக அரசு எதிர்க்க வேண்டும்? எதற்கு, அதுதான் சொல்றேன் சார். இப்போ அதாவது நீங்க ஒரு என்கொயரி ஏஜென்சி நீங்க அந்த வழக்குல சம்பந்தப்படலைன்னா உங்களுக்கு ஏன் அந்த பயம் இருக்க போகுது அப்படின்ற கேள்வி. அந்த வழக்கில் யாரையாவது காப்பாற்ற வேண்டுமோ, அல்லது அந்த வழக்கில் உங்களுக்கு வேண்டிய இந்த நபர்கள் யாராவது இருக்கிறார்களா, அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா, என்ன காரணத்திற்காக நீங்கள் அந்த விசாரணையை எதிர்க்க வேண்டும்? உங்களுக்கு இந்த அரசு ஆம்ஸ்ட்ராங் வழக்கை நான் தான் விசாரிப்பேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். அது ஒரு குற்ற நிகழ்வு. அந்த குற்ற நிகழ்வை உங்களுடைய விசாரணை, இப்போ ஒரு பொதுநல வழக்கு போட்டு கேட்டால் கூட ஏதாவது சொல்லலாம், யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுறாங்கன்னு சொல்லலாம். அவருடைய உடன்பிறந்த சகோதரர் போடும்போது தார்மீகமாக உங்களுக்கே அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறதா எங்கள் மீது, இருந்தாங்க இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும்னு மாற்றிட வேண்டியதானே? அப்படி மாற்றாத போது எவ்வளோ பெரிய சந்தேகங்கள் எழுப்படுகிறது. உச்சநீதிமன்றம் போகிறது, உச்சநீதிமன்றம் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு சரிதான், உங்கள் மனுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற போது அப்போ இவர்களுடைய நோக்கம், இன்னொரு நோக்கம் என்னவாக இருக்கும்? காலதாமதமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சிபிஐ கிட்ட ஒரு வருஷம் ஆச்சு இல்ல, ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் நடந்த நிகழ்வு ஒரு வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தில் இந்த விசாரணையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது போன்ற பொதுவெளியில அனைத்து தரப்பும் இது விசாரணை வேண்டும்னு கேட்கக்கூடிய நிலைமையும் வந்துருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் இதை நீங்க வந்து இந்த மேல்முறையீடு என்பதே இன்னும் சில காலம் தாழ்த்துவதாகத்தானே இருக்கிறதே ஒழிய, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அன்று மாலையே வழக்கு கோப்புகளை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்துருக்கணும். கொடுத்து உங்களோட டிரான்ஸ்பரன்சியை காமிச்சிருக்கலாமே. ஆனா அதை விடுத்து நீங்க அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் போறீங்கிறது குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை உள்நோக்கம் இருக்கிறதுங்கிறது தானே அதுல இருந்து வெளியே தெரிய வர்றது. குற்றவாளி அந்த உள்நோக்கத்துக்குள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதாக இருக்கலாம், இன்னும் வேற யாராவது கைது செய்யப்பட்டு விடக்கூடாது என்கின்ற நிலையாக இருக்கலாம். இப்படி பல கோணங்கள் இருக்குல்ல. இந்த எந்த இடத்தில் காவல்துறை மிக விரைவாக விசாரணை தொடங்க வேண்டும், தீர்வை தேடித்தர வேண்டுமோ அந்த இடத்தில் காலதாமதம் செய்கிறது. ஆனால் எங்கு இந்த காலதாமதம் தேவையில்லை, இதை சிபிஐயிடம் கொடுங்கள் என்ற போது மீண்டும் காலதாமதம் வகையில் உச்சநீதிமன்றம் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு போகும்போது இந்த விசாரணை சரியான பாதையில் சரியான திசையில் இந்த அரசால் கையாளப்படவில்லை என்பதை அவர் குடும்பமும் சொல்கிறது, ஒட்டுமொத்த சமூகமும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு திமுக அரசு தான் முழு முதல் காரணம். அதனால இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிகச்சரியாக சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து குற்றவாளி தண்டிக்கப்படுவார்களா சார்? சார், அது விசாரணை முழுவதுமாக முடிந்த போது வழக்கு வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் சொல்ல வேண்டியது. அந்த விசாரணை முறையாக சென்றால் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம், இப்போது கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதில் பங்கேற்றார்களா இந்த குற்றத்தில், இன்னும் வேறு ஏதேனும் சக்திகள் வெளியே இருக்கிறதா, இதையெல்லாம் இது ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதில் இன்னும் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பார்க்கும்போது குற்றப்பத்திரிகை இவர்கள் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் செட்டிசைட் பண்ணிட்டு தான் இந்த சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ இதில் இன்னும் விசாரணையே நிறைவு பெறாத ஒரு நிலையை உயர்நீதிமன்றம் உணர்ந்திருக்கு. அப்போ விசாரணை நிறைவு என்கின்ற வகையில் நீங்கள் போகும்போது விசாரணையை தொடர அதில் இன்னும் வேறு யாராவது இன்னும் கைது செய்யப்படலாமா, இல்லை தொடர்பு இருந்தார்களா,
இல்லை இந்த குற்றம் வேறு எங்கெல்லாம் தோசையிலெல்லாம் நான் போய் வந்திருக்கிறது அப்படிங்கிற விசாரணை இன்னும் செய்யப்படணும். முழுமையான விசாரணைக்கு பின் ஒரு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணும்போது ஓரளவு நம்ம அந்த சார்ஜஸுடைய தன்மையை வைத்து இது குற்றத்திற்கு தண்டனை எப்படி இருக்கும் என்கின்ற அடையில் சொல்லலாம். ஆனால் இப்போ நாம் வந்து கருத்து சொல்றது வந்து இந்த விசாரணை நிறைவு பெறவில்லை என்கின்ற ஒரு உணர்வும் நிலையும் இருக்கிறது. ஓகே, அடுத்து வந்து இந்த கிட்னி திருட்டிலும் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து தென்மண்டல ஐஜி தானே அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குழுவையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கை வந்து ரத்து செய்துட்டாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த குழு தான் விசாரணை செய்யும் என்று. இதில் என்ன உள்நோக்கம் இருக்கின்றது? இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதாவது காவல்துறை இங்கே வந்து பொதுவாக ஒரு குற்றம் நிகழ்ந்த இடத்தில் எந்த காவல் நிலையத்தில் மனு கொடுக்கப்படுகிறதோ, புகார் கொடுக்கப்படுகிறதோ, அல்லது எந்த காவல் நிலையத்தின் குற்ற எல்லைக்குள் கொடுக்கப்படுகிறதோ அந்த காவல் நிலையம் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த வழக்கை புலனாய்வு செய்வார்கள் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு. அப்போ முழுக்க இது தமிழ்நாடு காவல்துறையால் செய்யப்படுகிறது. சரி, இந்த எஸ்ஐடியில் ஃபார்ம் பண்ணப்பட்டு இங்கே தென்மண்டல ஐஜி என்றெல்லாம் சொல்லுகிற போது அவர்களும் வேறு மாநிலத்திலிருந்து வரல. உங்களுடைய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இதே காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் அவர்கள். அப்போது நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவலர்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்றும் அதாவது காவல்துறையில் உயரதிகாரிகள் அதற்குள் வரக்கூடாது என்றும் சொல்வதே எவ்வளவு வேடிக்கை, கேலியும் கிண்டலும் நிறைந்ததாக இருக்கிறது. எஸ்ஐடியில் ஆந்திராவில் உள்ள ஒரு ஐஜியை கொண்டு வந்து போட்டு விசாரிக்க சொன்னார்னா நீங்கள் பதறலாம். இல்லை கர்நாடகாவில் உள்ள ஒருத்தரை போட்டிருக்கோம், இல்லை மும்பையில் உள்ளவரை போட்டிருக்கோம்னு சொன்னால் கூட நீங்கள் எதாவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். உங்கள் மாநிலத்தில் உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களை வைத்து காவல்துறைக்கு தலைவரே வந்து இப்போ வந்து கட்டுப்பாட்டில் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் உள்ள காவலர் பண்ணாலும் அந்த தென் மண்டலத்தில் உள்ளவர்கள் அதனுடைய விசாரணை குறித்து கேட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் முழுமையாக உங்களுடைய மேற்பார்வையிலே பண்ணுங்கன்னு கொஞ்சம் அடர்த்தியாக பண்ணுங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். எஸ்ஐடிங்கிறது என்ன சார்? எஸ்ஐடி போடலைன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வைங்க. இல்லை, நான் என்ன சொன்னேன், அந்த எஸ்ஐடி இல்லாவிட்டாலுமே அந்த எஸ்ஐடிக்கு உண்டான அதிகாரத்தை அந்த மண்டலத்தில் உள்ள ஐஜி பெற்றிருப்பார். மேபி இப்போ இந்த தென் மண்டலத்தில் உள்ளதை வேற மண்டலத்திலிருந்து போட்டால் வேற மண்டலத்தோட ஐஜி அந்த ஸ்பெஷலாக வர்றதுனால தான் அந்த காரணம் வருது. அப்போ அப்படி இருக்கிறபோது உங்கள் காவல்துறைக்குள்ளே தான் அது நடக்க போகுது. இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு ஃபேவரான அதிகாரிகளே இந்த எஸ்ஐடி உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இது ஃபார்ம் செய்கிற போது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, நேரடி கட்டுப்பாட்டில், அதாவது காவல்துறையினுடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அது சற்று நீதிமன்றத்தின் பார்வைக்கும் போயிருக்கிற போது காவலர்கள் தெளிவாக என்ன குற்றம் நடந்தது என்பதிலெல்லாம் அவர்கள் வேலைக்கு அல்லது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக நடந்தோம் என்றால் ஏதாவது அவமதிப்பை, உயர் நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பை பெற வேண்டிய நிலை வரும் என்பதனால் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் அதை புலனாய்வு செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் இந்த அரசுக்கு இருப்பதாகத்தானே அதற்கு அர்த்தம். அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டு குற்றவாளிகளாக ஆக்கிவிடுவார்கள் என்ற பயம், அதான உண்மை சார்? அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பேசப்படுபவர்களில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவனுடைய கதிரவன் இருக்கிறார். அந்த மருத்துவமனை அதற்குள் அதிகப்படியான அறுவை சிகிச்சைகளை செய்த மருத்துவமனை அதுக்குள்ள இருக்கு. கதிரவனை காப்பாற்ற வேண்டும், கதிரவனை சார்ந்த மருத்துவமனை காப்பாற்ற வேண்டும். அப்ப இதுதானே எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடியது. ஏனென்றால் ஒரு எம்எல்ஏங்கிறது சார் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளரிலிருந்து கிளை செயலாளர் வரைக்கும் ஆட்சியில் மறைமுகமாக பங்கேற்பவர்கள். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தனித்தனி மனிதர்களாக தேர்தலில் நின்று இவர்கள் இந்த ஆட்சி அமைக்கவில்லை. திமுக என்ற கட்சியின் சார்பில் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்ட சின்னத்தை சின்னமாக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியின் உறுப்பினர் என்கின்ற நிலையில் இவர்களை தேர்தலை சந்திச்சிருக்கிறார்கள். அப்போது இது வந்து திமுகவினுடைய ஆட்சின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அந்த கட்சியின் வேட்பாளர்கள் வென்று ஆட்சியில் இருப்பதான ஆட்சி. அப்போ அந்த திமுகவினுடைய பாடி இருக்கு இல்லையா, செயற்குழு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவும் மறைமுகமாக இந்த அரசு அதிகாரத்தில் முழுமை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். அப்படி இருக்கிற போது உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் இதில் குற்றவாளிகள் என்கின்ற தொனியில் பார்க்கப்படுகிற போது நீங்கள் நியாயமாக என்ன செய்யணும்? இதை நீங்கள் சிபிஐ கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் காவல்துறை விட்டுருங்க, ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்திற்குள்ளுமே
திமுக ஆட்சி நடக்கிறது, திமுகவினுடைய ஒரு உறுப்பினர் இருந்தால் கூட நீங்க கொடுத்து விட்டு போயிடுறது தானே உங்களுக்கு நல்லது. உடல் உறுப்பு திருடப்படுவதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கிட்னி வந்து திருடப்பட்டுள்ளது. சார், அதுல சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டாக வேண்டும். அதை ஏன் திமுக அரசு காப்பாற்ற நினைக்கிறது? அதுக்கு முதல் காரணம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எத்தனை பேர்களுடைய உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கிட்னி எவ்வளவு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது, இது ஒரு எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. ஆமா, இது எல்லாம் அதாவது விலையை தாண்டி சார் அவர்களை எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல உடல் உறுப்பை விற்கலாம், எதற்காக விற்கிறாங்கன்னு அந்த அந்த குற்றச்சாட்டுகள் அந்த இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்குற போது அனைவரும் பெரும்பான்மையாக நெசவு தொழிலில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நெசவு தொழிலில் நைந்து போனதால் பட்ட கடனை அல்லது மகளிர் உதவிக்குழுக்களில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை, இப்படி கடனில் சிக்கி தவிக்கும் மக்களினுடைய உடல் உறுப்பை விற்று அந்த கடனை அடைத்து எஞ்சிய காலத்தை வாழலாம் என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்னா, நீங்கள் இந்த இதை வந்து சிபிஐக்கு கொடுக்கல, இந்த எஸ்ஐடிக்கு கொடுக்காதீங்க, நாங்களே ஏதோ ஒன்று ஒன்றா விசாரித்து மூடிடுறோங்கிற நிலை ஒன்று. அங்கே இவ்வளவு பேர் உடல் உறுப்பை விற்றுத்தான் வாழ முடியும் என்கின்ற நிலையில் இருக்கிறாங்கிறது இன்னொரு ஆங்கிள் இல்லையா? வறுமையில் வாடக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடியதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனா வறுமையில் வாடக்கூடிய மக்களுடைய கிட்னியை எடுப்பது எந்த விதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்துல அதிமுக கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எதிர்ப்பை வந்து ஆளும் கட்சிக்கு கொடுக்கல. நீதிமன்றம் தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி இருக்கு. அதானே சார் உண்மை? அப்படி இல்லை சார். முதல்ல இந்த கிட்னி நீங்க இப்ப எல்லாம் கிட்னி திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா கல்லீரலை திருட போய் தான் இந்த கிட்னி திருட்டே வெளியே வந்துச்சு. கல்லீரல் திருட்டு முதலில் இப்படி இருக்கிறது என்று அந்த பெண்மணி அவங்களும் கிட்னியை கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த கிட்னி சரியா இல்லைம்மா, அதனால உங்க கிட்னியை எடுக்காம நாங்கள் உங்க கல்லீரல் எடுக்கிறோம்னு சொல்லி கல்லீரலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதற்கான பணமும் சரியாக போகவில்லை. அந்த பெண் முதலாக இந்த வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் வீடியோ மூலம் போடப்பட்ட போது அப்பவும் யாரும் பெருசாக எடுத்துக்கல. எப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இது போன்று ஒரு பெண் சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய கல்லீரலை திருடிவிட்டார்கள் என்றும் அதற்கு முதலில் கிட்னியை எடுப்பதாகத்தான் கூட்டி சென்றார்கள், கல்லீரலை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னபோதுதான் கிட்னி திருட்டு இவ்வளவு பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து சட்டமன்றத்தில் கிட்னி பத்திரம் என்று சட்டையில் பேட்ச் அணிந்து கொண்டு இதை இன்னும் தீவிரமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். தொடர்ந்து இது குறித்த கேள்விகளையும் பொது வெளியிலும் கொண்டு வந்து இவ்வளவு திருட்டுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வைத்தபோது மா சுப்பிரமணியன் போன்ற சுகாதாரத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அதற்கு ஒரு சாயம் பூசினாங்க. பாருங்க, இது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணுமா? எவ்வளவு இப்போ இப்படி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை வைத்துக்கொண்டு இத்தனை பேரிடம் உடல் உறுப்புகள் கிட்னி எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பதப்பதைத்திருக்கணும் சார். எங்கேயாவது அது போன்று பதப்பதைச்சாங்களா? எப்படி வந்து கரூர் நிகழ்வில் முடிஞ்ச உடனே, அதாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, விஜய் கட்சிக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தீங்கல்ல. விஜய் கட்சியிடம் இந்த பொதுக்கூட்டத்தில் சென்று உயிரிழந்தவர்களுக்கு உயிரிழந்த பின்பு தான், உயிரிழப்பை தடுப்பதற்கு ஒன்றும் செய்யலை, தடுத்திருக்கலாம். இறந்தவுடன் அந்த சவங்களை பார்த்து உடனே ஓடி போய் அதன் பக்கத்தில் நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்தீங்கல்ல. இன்றைக்கு கிட்னி எடுக்கப்பட்டு திருடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு போய் சந்திச்சிங்களா? சரி, நீங்க சந்திச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தல எதிர்கட்சி, நீங்க வந்து அவங்க தவறு செய்யறாங்க. கண்டிப்பா எதிர்கட்சி வந்து வலுவான எதிர்கட்சி, நீங்க சட்டமன்றத்திலயோ மக்கள் மன்றத்திலயோ அது வலுவான வாதத்தை எடுத்து வச்சுக்கணும். கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த அந்த மக்களையும் திரட்டி நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துலாம்ல. நிச்சயமா சார். நீதிமன்றம் தானே சார் நீதி வழங்கியிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுதான் சொல்ல வரோம். முதல்ல ஒரு குற்ற நிகழ்வில் இந்த குற்ற நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை ஒரு முதலமைச்சரை வச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வியில் சட்டமன்றத்தில் 0 ஹவரில் எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? எடுத்த உடனே ஒரு அறிக்கையை படிச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறாரு. இப்போ இதற்கு காரணம் என்னென்னா, முதலமைச்சராக இருப்பவர்கள் பேசுவது அனைத்து ஊடகங்களாலும் செய்தியாக மாற்றப்படும். அப்போ அதுதான் எல்லாருக்கும் போய் சேரும். அந்த அடிப்படையில் வெளிவந்த பிறகு சட்டமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதையும் அதே ஊடகங்கள் எடுத்து செய்தியாக எடுக்கின்றன. அப்போ இந்த 2 போஸ்ட் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும்
ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யணும். அதில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன பிறகுதான் இந்த கிட்னி திருட்டு என்கின்ற சம்பவமே மிகப்பெரிய அளவில் வெளியே வந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது எப்படி பத்திரிகைகளுக்கு செய்தியானது? செய்தி அவர் வந்து சார், பேட்டி கொடுத்தது. நாமக்கல் மாவட்டத்துல மொத்தமா எத்தனை பேருக்கு கிட்னி ஆமா. எடுக்கப்பட்டுள்ளது என்ற இல்ல அது எல்லாம் தகவல் உங்களிடம் இருக்கின்றதா? இல்ல அதுதான் சொல்ல. அந்த தகவல் இப்ப யார்கிட்டவும் கிடையாது சார். அந்த தகவல் நீங்க இல்ல சேகரிச்சு அதான் சொல்லுவார். அப்போ அந்த நாம இந்த செய்தி கொடுத்த பிறகுதான் ஒவ்வொருத்தராக வந்து இவ்வளவு நானும் பாதிக்கப்பட்டேன், இந்த விஷயத்தில் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் இதை பேசியிருக்கிறார், இது அவருக்கு தகவல் போயிருக்கிறது, நாம இனிமேல் சொல்லலாம் என்கின்ற அடிப்படையில் வந்ததுதான் இவ்வளவு. இன்னும் இதை வந்து நீங்க எடுத்துட்டு போனா நம்ம போய் யார் ஒவ்வொரு வீடாக நம்ம இதை கேட்க முடியாது. அது வேற மாதிரியான குற்ற உணர்ச்சி, அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தலாம். நம்ம போய் கேட்டதால இங்கேயும் கொடுத்துருப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்து அந்த பாதிப்புகள் தவறு இருக்கு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இல்ல சார், இல்ல அது அப்படித்தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்றது. பாதிக்கப்படாதவங்கலாம் வர மாட்டாங்க இந்த பட்டியல்ல. நான் சொல்ல வர்றது சார், ஒரு வீடு இருக்கு சார், அந்த வீட்டில் கிட்னி திருடு போயிருக்கிறதான்னு நீங்க கேட்க போனீங்கன்னா சமூகத்துல அதுக்கு என்ன இண்டிகேஷன் தெரியுமா? நீ கடன் வச்சிருக்கியான்னு அர்த்தம், நீ லாஸ்ல இருக்கியான்னு அர்த்தம். அப்ப இதை யார் வந்து சொல்லணும்? அவர் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணையணும். அப்ப எப்போ அவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க? நமக்கு ஆதரவாக ஒரு கட்சி இல்ல ஒரு பெரிய அமைப்பு இங்க இருக்கிறதுன்னு சொல்றத போய் தான் அவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அவர் எடுத்து வைத்த பிறகுதான் சார் இன்றைக்கு வெளியே வர்றாங்க. இதை நீங்க சொல்ற மாதிரி நம்ம வீடு விட கேட்க முடியாது. இதுக்குள்ள சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப வெளியே வருகிறவர்கள் ஆம் எனக்கு போயிருக்கிறது என்று டிக்ளேர் பண்ணாதான் நாம அதன் பேரில் எடுத்துட்டு போக முடியும். ஆனால் இப்படி ஒரு குற்ற செயல், திருட்டு செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம சொல்றோம். அதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய டேட்டாவை இப்ப யார் எடுக்கணும்? நம்ம சொல்லிட்டோமா? இதை எடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இந்த மருத்துவமனையில் திமுகவினுடைய அந்த எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில் எத்தனை உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுன்னா இன்னைக்கு காலையில எடுத்தா சாயந்தரம் எடுத்துடலாமா? எடுத்துலாம். அப்ப எடுக்க வேண்டிய இடத்துல நாங்க போய் எடுக்க முடியுமா? அந்த ஒரு இதுக்குள்ள அத்துமீறி எதிர்க்கட்சி அதிமுக போய் எடுக்க முடியுமா? அப்ப எடுக்க வேண்டியது யார்? அப்ப எடுத்தார்களா? இத்தனை லிஸ்ட கொடுத்தாங்களா வெளியே? அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்களிடம் அதை வெளியே கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்தில் போய் கிட்னி திருட்டுன்னு சட்டமன்றத்திற்குள்ள ஒரு பேட்ச் அணிகிறது எவ்வளவு பெரிய ஒரு கோரிக்கை. மக்களிடம் இன்னும் வெளியே வந்து சொல்லுங்கள் என்கின்ற அது மறைமுகமான அந்த டிமாண்ட் சார். அது ஒரு எதிர்க்கட்சியாக என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்து நிலைகளிலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் அதிமுக மிகச்சிறப்பாக பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய வீச்சில் தான் இப்போ நீதிமன்றம் பொதுநல வழக்குகளை நாங்க கொடுத்திருந்தான்னு வைங்க, இப்போ வழக்கறிஞர்கள் கொடுக்கும்போது ஒரு காமன் மேன் அல்லது பாதிக்கப்பட்டவர் சென்று மனு தாக்கல் செய்கிற போது அதனுடைய வீரியம் வேறு. ஆனால் அது எந்த காலத்திலும் இது அதிமுக வேண்டுமென்றே பெரிதாக்குகிறது என்கின்ற செய்தியில் அது நீதிமன்றத்துக்குள் போய்விடக்கூடாது. அப்ப இதுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது. அது மனித உரிமை மீறல் எப்படி சொன்னா, அந்த உடல் உறுப்பை இப்படி விற்கலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்? புற அழுத்தம் என்ன? அப்ப எவ்வளவு அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டிருப்பார்கள்? இப்படி பல கோணங்களில் இதை ஆய்ந்து பார்க்க வேண்டியது. அதனால்தான் உயர்நீதிமன்றத்தின் ஒரு சுதந்திரமான தன்மைக்கு நாம் இடையூறு இல்லை, பொதுவெளியில அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து வைத்தோம். அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய வகையில் திமுக முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருந்தாலும் நீதிமன்றங்கள் மூலம் அதை நம்ம பெற்றிருக்கோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருடைய லிஸ்டையும் எடுத்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு, உரிய யார் யார் அவர்களிடமிருந்து அவர்களை மூளை செலவை செய்து பெற்றார்களோ உரிய தண்டனையும் இழப்பீட்டையும் அதிமுக பெற்றுத்தரும் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்லி. கரூர் துயரத்திலே வந்து உச்சநீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணை அமைத்துள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? சார், கரூர் துயர சம்பவம் மிக மிக கொடூரமான ஒன்று சார். அதில் ஏன் இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். இப்போ விஜய் கட்சிக்காரங்களே அதுக்கு நாங்கள் கேட்டோமா இல்லையாங்கிறதுல மாற்றுக்கருத்தில் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்ததாகவும் தகவல் இருக்கின்றது. இல்லை, தகவல் இல்லை, அந்த இதில் சொல்லுவோம். அதில் 7 மனுதாரர்கள், 7 மனுதாரர்களில் 3-4 பேர் ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தவர்கள். ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் அதை மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டிஸ்மிஸ் செய்கிற போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பொதுவாக அரசியல் இது போன்ற மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு விதியை ஏற்படுத்துங்கள் என்று பொதுவான தன்மையில் போடப்பட்ட ஒரு வழக்கில் இந்த கரூர் விஷயத்தையும் அது குறித்து பல விமர்சனங்களையும் வைத்து அது ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த வழக்கில் விஜயினுடைய கட்சி
ஒரு தரப்பு கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு தரப்பு கிடையாது. அப்ப இந்த வழக்கில் ஒரு உத்தரவு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி குடுக்குறாங்க. சில கமெண்ட்ஸும் அதுல பாஸ் ஆகுது. அதனால பாதிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதை ஒரு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்திற்கு இதில் தரப்பே இல்லாவிட்டாலும் நாங்கள் அப்பீல் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று ஒரு மனு செய்து, அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்று, அதன் அடிப்படையில் இந்த வழக்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்த ஒரே ஒரு பெட்டிஷனர் டிவிகே மட்டும்தான். அந்த வழக்கில் இப்போ நீங்கள் சொல்லலாம், அதில் நிறைய பேர் நான் கொண்டு வரல, வக்காலத்து போலி, கையெழுத்து ஆள் மாறாட்டம், இதெல்லாம் இப்படி ஒரு வாதங்கள்லாம் வைக்கப்படுது பாருங்க. இதுவே முதல்ல ஆராயப்பட வேண்டிய இடங்கள். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய பாதிப்புக்கு நீதி வேண்டி நீதிமன்றத்திற்கு செல்வதற்குள் அவனை உனக்கு அரசு வேலை தருகிறேன், 20 லட்சம் தருகிறேன், 30 லட்சம் தருகிறேன் என்று எவ்வளவு புற அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் போய் அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத வீடியோ சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனுதாரராக ஒரு தனி மனிதன் பாதிக்கப்பட்டவன் உச்சநீதிமன்றம் வரை நிற்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒன்று. அப்போ டிவிக்கே ஒரு பெட்டிஷனராக போயிருக்கிறது. இவங்க சொல்கிறது மாதிரி இந்த மனுக்கள் எல்லாம் தப்பான ஆட்களால் போடப்பட்டது, இவங்களோட கையெழுத்து இல்லை என்று சொன்னால் கூட, நான் எந்த இடத்துக்கு வரேன்னா, டிவிக்கே போட்ட மனுவில் தான் இன்றைக்கு சிபிஐ உத்தரவை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கொடுக்கிறது. அப்போ இந்த உத்தரவையும் நீங்கள் ஏன் எதிர்த்து பேச வேண்டும்? திமுகவை கேட்குறேன். ஆமாம், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்ப வேண்டும். நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் 0 ஹவரில். இதுவரை வந்த சட்டமன்ற வரலாற்று மாண்பு மரபுகளில் எதிர்க்கட்சிகள் 0 ஹவர்ஸில் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள் பதில் சொல்லணும். ஆனால் இந்த விஷயத்தில் கரூர் சம்பவம் குறித்து பேச வேண்டும் 0 ஹவர்லன்னு கேட்டபோது, இருங்க அதுக்கு முன்னாடி எங்கள் முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க போகிறாருன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இது அவர்களுடைய அதாவது சட்டமன்ற மரபை, விதியை, விதி மீறலை முதல்ல செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு அறிக்கையை படிக்கிறார். அறிக்கையை படித்ததுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிற போது அதை அனுமதிக்காமல் தர்ணா பண்ணி அவங்கள வெளியே அனுப்பி விட்றாங்கண்ணா. இது அப்படி முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போதே விஜய் காலதாமதமாக 7 மணிக்கு வந்தது தான் இந்த இறப்புக்கு காரணம் என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? என்கொயரி ஏஜென்சி காவல்துறை சார்ஜ் ஷீட் போட்டுருச்சா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை சார்ஜ் ஷீட் இன்னும் போடல. உங்களுடைய என்கொயரி எஸ்ஐடி போயிடுச்சு. அப்போ அந்த எஸ்ஐடியும் ஒரு சார்ஜ் ஷீட்டில் இவர் காலதாமதமாக வந்தது தான் காரணம் என்று சார்ஜ் ஷீட்டும் இன்னும் ஃப்ரேம் பண்ணல. அப்படி இல்லாத போது முதலமைச்சர் எப்படி சட்டமன்றத்தில் இப்படி சொல்லலாம்? ஒன்று. அடுத்து, சார் உங்களுக்கு மனு கொடுத்த மாவட்ட செயலாளரை கைது பண்ணுறீங்க. நாங்கள் இந்த கட்சியின் சார்பில் இத்தனாம் தேதி மக்கள் சந்திப்பு பயணம், அதற்கு அனுமதி வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒரு மனு கொடுக்குறார். அந்த மனுவை வாங்கிக்கிட்டு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. அந்த மனுவில் போட்டப்பட்டிருந்த நேரம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை என்று இருக்கிறது. அவர் வந்த நேரம் 7 மணிக்கு வந்திருக்கார். அப்போ இதில் காலதாமதம் அப்படின்னு முதலமைச்சர் எடுப்பில் சொன்னதே, அவர்கள் அனுமதி கேட்டு கொடுத்த மனுவை கூட முதலமைச்சர் பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான். முதலமைச்சர் பார்க்கவில்லை, ரைட்டு. அந்த மனு யார் வாங்கினாலோ அந்த காவல்துறையும் அதை பார்க்கவில்லையா, இல்லை பொய் சொல்கிறார்களா? 2வது. அடுத்து, நீங்கள் எதை பார்த்து அவர் 12 மணிக்கே வந்துவிடுவார்னு சொன்னீங்களோ அதை போட்டவரை, அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தவரை எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கீங்களா? கைது செஞ்சுருக்கீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் சொல்வது எல்லாமே ஒரு அப்படி நடந்ததை வச்சு ஒரு கதை மாதிரி தான் இருக்க ஒழிய, எங்கேயாவது ஒரு அரசு, ஒரு துறை, காவல்துறை ஆவணங்களின் அடிப்படையில் தனக்கு கேட்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கா? இல்லை. அப்புறம் சரி, கூட்டம் அதிகமாகி விட்டது, 12 மணிக்கே கூட்டம் கூடிடுச்சுங்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் அனுமதி கொடுத்த நேரம் 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். 3 மணி வரைக்கும் யாரும் இந்த இடத்துக்குள் வரக்கூடாதுன்னு தடுத்திருக்கணுமா வேண்டாமா? காவல்துறை தடுத்திருக்கணுமா வேண்டாமா? அப்போது நீங்கள் அவர்கள் மனு கொடுத்து கூட்ட அனுமதி கேட்ட அந்த மனுவையே பார்க்கவில்லை, புறம் தள்ளி விட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? அப்போ இந்த 3 மணி வரை அவர்களை இந்த திடலுக்குள் விடவே இல்லை என்றால் இந்த தண்ணீர், பசி, மயக்கம் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்த அனுமதிப்படி ஏன் பாதுகாக்கல சார் அந்த இடத்த? சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.